ஆண்டாள் அருளிய திருப்பாவை. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தன் தோழியை எழுப்புவதற்காக கண்ணனின் வீரதீரச் செயல்களை எல்லாம் புகழ்ந்து பாடி சொல்கிறார். இங்கு புள்ளின் வாய் கீண்டானை என்பது பகாசுரவதம் பற்றியது. பகாசுரவதம் கம்சனால் அனுப்பப்பட்ட பகாசுரன் என்னும் கொடிய அரக்கன் கொக்கு வடிவில் வந்து கிருஷ்ணரை கவ்வி விழுங்கி விட்டானான். கொக்கு தெரியும்ல, கிரெயின் சொல்லுவாங்களே, அது கொக்கு வடிவில் வந்து கிருஷ்ணரை கவ்வி விழுங்கி விட்டானான். கிருஷ்ணர் உள்ள போனவுடனே என்ன பண்ணாரு? உடல் வெப்பத்தால் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. கிருஷ்ணரின் உடல் வெப்பத்தால் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. உஷ்ணம் தாங்காமல் பகாசுரன் அவரை வெளியே துப்பி விட்டானான். பிறகு கொக்கு வடிவில் இருந்த பகாசுரனை பிடித்து அவன் அழகை பிளந்து கொன்றாராம் கிருஷ்ணர். இதுதான் பகாசுரவதம். இது கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது. புல்லின் வாய் கீண்டானை, புல் என்பது பறவை, கொக்கு. வாய் கீண்டானை, கீண்டானைன்னா என்ன அர்த்தம்? கிழித்தானை. நம்மளாம் பேசுவோம்ல, என்ன கிழிச்சுட்ட, அதான் இவர் கிழிச்சுட்டார். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. இங்கே பொல்லா அரக்கன் யாரு? 10 தலை ராவணன். யாரு? 10 தலை ராவணன். கிள்ளி களைந்தானே, அவனுடைய தலைகளெல்லாம் கிள்ளி எரிந்து விட்டாராம். தன் கணைகளால் 10 தலைகளையும் கிள்ளி எரிந்தவனை. இது ராமாவதாரம். ராம அவதாரத்தில் இந்த பாட்டு வருது இல்லையா? இப்படி அவனது புகழினை பாடிக்கொண்டு பாவை பெண்கள் பாவை களம்புக்கார். கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். எல்லாரும் அந்த களம் நோன்பு நோர்க்கும் இடத்திற்கு சென்று விட்டனர். இன்னும் புரியலையா? விடிந்து விட்டது. விடிந்து விட்டதற்கான அறிகுறி என்ன? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி என்பது விடிவெள்ளி. விடிய காலையில் வெள்ளி கிழக்கே உதித்தாயிற்று. வியாழன் உறங்கிற்று. அவர் போய் மேற்கில் அஸ்தமனம் ஆயிட்டாரு. வெள்ளி என்பது வீனஸ், வியாழம் என்பது ஜூபிட்டர். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. என்ன அழகாக இவங்க பாடுறாங்க. கீண்டானை களைந்தானை. அழகாக இந்த பாடல் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. இதெல்லாம் தமிழோட ரசனை வேணும் எல்லாருக்கும். நம்ம பேசுகிற தமிழ் மொழியின் ரசனை வேண்டும். புல்லும் சிலம்பினக்கான். மறுபடியும் இங்கே புல்லும் சிலம்பினக்கான் ஒரு வரி. புல் என்றால் பறவை, சிலம்பினக்கான் என்றால் சப்தமிடுதல். மறுபடியும் என்ன புல்லும் சிலம்பின? ஏற்கனவே புல் சிலம்பியாச்சு 6ஆம் பாட்டிலேயே. இது தான் இறை தேடி செல்கிறதாம். தன் குஞ்சுகளுக்கு இறை தேடி செல்கிறது. புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய். அவ்வளவு அழகான கண்களை உடையவள், தாமரை போன்ற செவ்வரி படர்ந்த கண்ணினாய் கண்களை உடையவளே, குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நீரில் மூழ்கி குளிர நீராட வேண்டாமா? இப்படி நீராடாமல் பள்ளி கிடத்தியோ? என்னம்மா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? பாவாய் நீ நன்னானாள். இந்த நன்னாளிலே பள்ளி கிடத்தியோ? கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். உன் உறக்கம் கள்ள உறக்கம். கண்ணனை நீ மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசையால் விளைந்த உறக்கம். நீ கண்ணை மூடி கண்ணனை நினைச்சுட்டு உக்காண்டிருக்க. கள்ள உறக்கம். அதை தவிர்த்து எங்களோடு கலக்க வேண்டும்.
கூடியிருந்து குளிர வேண்டும் என்று சொல்கிறார் இந்த உன்னதமான கவிதையில். தேங்க்யூ.